ஹாய் அல்லாடா, வெல்கம் பேக் டு த சேனல். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அது வரைக்கும் தான் இருக்கும், வீடியோவில் அவ்வளோவோ இருக்காது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அண்ட் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, யூடியூப்பில் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ நான் எந்த வார்த்தை விட்டாலுமே ரிமூவ் பண்ண சொல்லி வீடியோவில் கேட்குறாங்க. ஸோ நான் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நான் என்ன எஃபர்ட் போட்டாலுமே நான் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியல என்னால். ஸோ நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் எல்லாருமே மஸ்ட்டு ஃபாலோ கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நார்மலாக ரொமான்டிக் சீனே என்னால் வைக்க முடியும். யூடியூப்பில் எதையுமே என்னால் வைக்க முடியல. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம போடுறோம், அவ்வளோ டைம் எடுத்து நம்ம அந்த மாதிரி போட்டோம் வச்சுக்கோங்களேன், சேனல் ஒரேடியாக க்ளோஸ் ஆகிடுது. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். மஸ்ட் எல்லாருமே டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்கடா, அது மட்டும் என் ரெக்வஸ்ட், ஓகேவா? அது மட்டும் பண்ணுங்கள். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கு இந்த பக்கம் ஜிமினோ, லூஃபி, தேங்லாம் பைக் ரேஸ் போயிட்டுருக்காங்க ரொம்ப வேகமாக. இப்போ தேங், டே ஜிமினோ போடுறான், அவன் போயினே இருக்கான், நீ போ போ, நீ தான் கிட்ட இருக்கிற, அவனை எப்படின்னா இது பண்ணி அவனை தோக்கச்சு அவன் மூஞ்சில் கறியை புசிச்சோம். சீக்கிரம் போ ஜிமினே. டே தேங்க இருறா, பொறுமையாக தான் போகணும், எத்தோனே விடக்கூடாது. பொறுமையாக போன பிறகு பார் அவன் தோக்குறானா இல்லையான்னு மட்டும் பேர். நீ என்ன நினச்சின்னு இருக்க பரபரப்பாக இருந்தால் ஜெயிச்சிடலான்னா? இப்போ பாடுறா, அவனுக்கு முன்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிமின் தான் எது வழிக்குள்ளெல்லாம் பூந்து முன்னாடி வந்துட்டார். இப்போ எல்லாருமே ஜிமின்காக அங்கே இடத்துல கத்துறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஜிமின் ஃப்ராட் வேலை தான் பண்ணி இப்படி பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி ஜிமினை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஜிமின், தேங், லுஃபின்னு 3 பேருமே செம்மடி வாங்குறாங்க. வாங்கி கண்ணு வீங்கி காலு வீங்கி உட்காந்துட்ருக்காங்க இப்போ ஓரமாக. இப்போ லூஃபி தான், ஐயோ ஜிமினை உன்னால் முடியல, ஸ்ட்ரைட்டாக வர முடியலன்னா சொல்ல வேண்டியதானடா, எதுக்குடா அப்படி இப்படி பூந்து பாடுறா குஞ்சு மணி இதை ஆச்சிட்டானுங்கடா, வீங்கி போச்சு தெரியுமா, வருத்தமாகுது போ உன வந்ததுக்கு. இப்போ ஜிமின், யார் என் கூட வர சொன்னான்? ஆம்பளை தானே, நீ ஆம்பளை தானே. அவனுங்களே நம்மளை விட சீனியர் பசங்க என்ன போட்டி சொன்னானுங்க, முன்னாடி நிற்கணும்னு சொன்னானுங்க. எப்படி முன்னாடி நிற்கணும்னு சொன்னானுங்களா? நான் இஷ்டத்துக்கு முன்னாடி நின்ட்டேன். அவனுங்களாம் நம்ம சின்ன பசங்கன்னு போட்டு அசிச்சானுங்க. பார் நம்ம 3 பேர் தான் வந்துக்கிறோம். ஸோ கையும் வேக முடியல, அவனுக்கு 30 பேர். தேங்க லூஃபி ஏன்டா கூட்டின்னு வர, அவன் பொட்டடா பையன் மாதிரியா நடந்துக்கிறான் பார், வலி தான் கூட்டின்னு வராது. இதுக்கப்புறம் ரேசிங்கோ நீ யாரும் வர்றது தேவையில்ல. இப்போ தான் சரி, எல்லாருக்கும் கை காலெலாம் வீங்கி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்க கிளினிக்கு போகிறோம், கொஞ்சமாச்சு அடிப்பட்டதை சரி பண்ணின்னு வீட்டுக்கு போனால் தான் ஆத்தாக்காரி விடுவா நம்ம 3 பேரையும். அழகாக தவழ்ந்துக்கினே வாங்கடா, எனக்கு ஏதோ அடிப்படல, நான் தப்பிச்சிட்டேன், பாவம் நீங்கள் தான் முன்னாடி போகிற முந்தின்னு போகிறேன்னு வாங்க நீயும். அவன் கூட்டின்னு போய்க்கிறேன் ஜிமினே, நீ வா. நான் தெரில, ஜங்கு கால் பண்ணி எனக்கு காசு இல்லை கையில், அந்த கிளினிக்கு மட்டும் கொஞ்சம் செலவு பார்த்துக்கூடான்னு சொன்னேன்னா அவன் பார்த்துப்பான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்கள் அவங்க 3 பேருமே போயிட்டுருக்காங்க. போயிட்டோன்னே இப்போ ஜிமின், அக்கா நர்ஸ் அக்கா, நீங்கள் பாருங்கள் இங்கே வீங்கிக்குது, இதோ அங்கே அவனுக்கு வீங்கிக்குதான், அப்படியே என்ன பண்ணுங்க, இங்கே ஸ்ட்ரக்சர்லேருந்து எங்களை தள்ளின்னு போங்களேன், கொஞ்சம் வலிக்குதுக்கா. யார் தம்பி நீ, வந்தோடனே ஸ்ட்ரக்சருன்னு போ கார் போ, அங்கே எண்ட இங்கே நல்லா பொறுக்கி பசங்களாக இருக்குதுங்க அப்படின்னு அந்த லேடி எது பைத்தியம் மாதிரி திட்டிகிட்டே போயிடுது. இப்போ லூஃபி தான், ஏய் ஜிமினே நாடா இந்த பொம்பளை படுகு கூப்பிட்ட மாதிரி இப்படி பண்ணிட்டு போகுது, எதுவுமே பண்ணலையாடா நம்ம? டே இது கிளினிக்கே வந்தோடனே சரியில்லை, நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்தே ஓடிடலாம்டா. இங்கே பாரு லூஃபி, ஓட முடியாது, அடிப்பட்டுக்குது, உங்க ஓடும் போது மணி காலில் பட்டோம் தெரியும்ல, படுறா. தயாங்க்கு தான் அடிப்படல, கொஞ்சமாச்சு நாம் மூடின்னு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்மளை அட்மிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், வீக்கங்கள் நிறைய இருக்கிறது, பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் தான் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அவங்களையும் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.
அந்த இடத்துல நீங்கள் தான் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பாப்பா கூட ரொம்ப ஜாலியாக அழகாக பேசிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் தான், "டேய் மச்சான் மச்சான் இங்கே வாடா இங்கே வாடா, அங்கே பாரேன் அந்த பொம்பளைய சூப்பராக இருக்குதுல்ல, குழந்தைகிட்டலாம் அழகாக பேசுது." இப்போ லூஃபி, "நான் கூட தான் குழந்தைங்கிட்ட பேசுவேன், இப்போ டெமோ பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பா உட்காந்துட்ருக்கு. இப்போ லூஃபி தான், "லுலுலு பட்டுக்குட்டி, நான் தான் பாருங்க எப்படி இருக்கேன், நான் அழகாக இருக்கேனா, உன்னை விட நான் தாண்டி செல்லம் அழகு." அப்படின்னு சொல்லும் போதே அந்த பாப்பா ரொம்ப அழுகுது. இப்போ ஜிமின் லூஃபியை கேவலமாக ஒரு லுக் விடுறாரு. இப்போ லூஃபி தான், "ஏய் அப்படி பார்க்காதடா, அந்த குழந்தைக்கு கண்ணு தெரில, இங்கே பாரு என்ன பாரு எப்படி எப்படிக்கிறேன் சூப்பராக இருக்கிறேன்ல அப்படியே மாசா, அது கண்ணு தெரில போலடா அந்த குழந்தைக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா தான் இவனை பார்க்குறாங்க. "என் குழந்தை கண்ணு தெரிலன்னு தானேப்பா இப்போ சொன்னேன்." இல்லையா அங்கிள், கண்ணு நல்லா தெரியுது, அதான் உடஞ்ச மூஞ்செல்லாம் கண்டுபிடிக்குதுன்னு சொன்னேன். நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நவுந்து போகிறாங்க. இப்போ ஜிமின் தான், "கொஞ்சம் கருமத்தெல்லாம் விட்டு, எனக்கு அவகிட்ட போகணும், அவள் தான் எனக்கு செக்கப் பண்ணணும், எனக்கு தெரியாது, அவள் மொக்கையாக தான்டாகிறா, ஃபியர்லாம் இல்லை, அது பக்கத்தில் ஒரு ஆண்டி இது பிரதம் மரணமாகுது, அது மட்டும் என் நெஞ்சில் தொட்டுச்சு, ஏம்மா அப்படின்னு இருக்கும் மச்சான், கிறுக்குன்னு கீழே வரைக்கும் ஏறும், வாடா வாடா போகலாம் வாடா." இப்போ நெக்ஸ்ட் ஜிமினுக்கு தான். ஜிமின் வந்து உட்காந்துட்ருக்காரு. "வணக்கம் மேடம்." உங்கள் பேர்?" "என் பேரா மேடம், ஜிமின், பார்க் ஜிமின்." "ஓ நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எழுதிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் வெளியே இருக்க லூஃபியை பார்த்து, "பேர் நல்லாகுதா, பேர் நல்லாகுதாண்டா, ஐயோ" அப்படின்னு வெக்கப்பட்டுருக்காரு. இது நீங்கள் பார்த்துட்டீங்க. என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ அடிபட்டுருக்கு, என்ன பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லை மேடம், வர வழியில் ஒருத்தன் லாரிக்காரன் இடிச்சிட்டான், அதனால நானும் என் ஃப்ரெண்டும் பறந்து போய் ஊந்துட்டோம், ஸோ அதுதான் மேடம். இல்லை, இது பார்க்க அடி வாங்கின மாதிரி இருக்குது, யார்கிட்ட அடி வாங்குனீங்க? தெரிஞ்சில்ல மேடம், அப்புறம் ஏன் கேட்குறீங்க? இல்லை, சும்மா 2 தட்டு தட்டின ஒரு பொண்ணை தப்பாக தொட்டான்னு, அதனால் அவனுங்களை 2 தட்டு தட்டிட்டான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் மருந்து போடுங்களேன், ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? என்னென்ன மருந்து அதெல்லாம் போட சொல்லுங்களேன். அதெல்லாம் போட சொல்கிறோம், ஃபீஸ் கட்டிவிட்டு அட்மிட் ஆகிற வழியை பாருங்கள், ஏன்னா ரொம்ப அடி பலமாக இருக்குது, ஸோ உங்களுக்கு காலில் கட்டு போடுற மாதிரி இருக்கும், நீங்கள் எங்கேயும் நடக்கக்கூடாது, ஸோ நீங்கள் எங்கேயே தங்கணும், ஓகேங்களா?" "என்னது மேடம் மேடம், எங்கள் அம்மாவுக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் அம்மா எனக்கு கொட்டும், வேணாமே, நான் வீட்டில் போய் தங்கிக்கிறேனே." "இங்கே பாருங்க ஜிமின்ஷி, வீட்டில் தங்கலாம், பட் இங்கே இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக க்யூர் ஆகிடும், ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே தங்கணும்." "இல்லை மேடம், அம்மா ஒத்துக்க மாட்டாங்க மேடம், எனக்கு அழ வைக்காதீங்க, நான் போகிறேன்." "இங்கே பாருங்கள், எனக்காக நீங்கள் தங்க மாட்டிங்களா, டாக்டர் சொல்கிறேன்ல." இப்போ ஜிமின் அப்படியே ஆஃப் ஆகிட்டாரு. "உங்களுக்காகயா, தங்குறேனே, தங்குறேன், எந்த எந்த வார்ட் சொன்னீங்கன்னா போய் தங்கிடலாம்." அந்த நர்ஸ் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட எழுதி கொடுத்துருக்கேன், அவங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அவங்கள போய் படுக்க வைப்பாங்க, வீக்கம் குறையிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புகிறீங்க. இப்போ ஜிமின் எரிச்சிட்டே அங்கே ஊசி போட தான் போயிட்டாரு. இப்போ லூஃபியை செக்கப் பண்ணும்போது அதே ப்ராப்ளம், ஆனால் லூஃபிக்கு ரொம்ப அடி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. பட் லூஃபி, "இல்லவே இல்லை, என் ஜிமினாவை நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு சேர்த்து விட்டுக்கிறீங்க, எனக்கு அவன் வேணும், எனக்கு அவன் பக்கத்துலேயே வேணும், அவனை விட்டுட்டுன்னா நீங்கள் எதோ கிட்னி விற்றுட்டிங்கன்னா அவனுக்கு தம் தூண்டுதாங்குது எல்லாமே, எனக்கு அவன் கூடயே சேர்த்து விடுங்க." அப்படின்னு அடம் பிடிச்சி ஜிமின் கூட வந்திருக்காரு. இப்போ 2 பேரும் தான் பக்கத்து பெட்டில் படுத்துட்டு இழிச்சிட்ருக்காங்க. "டேய் ஜிமின் செல்லம், என்னடா ட்ரிப்ஸ் ஏறினுக்குது உனக்கு, நான் குளுக்கோஸ் அதிகமாக போகுதே, இங்கே பாருது லூஃபியே, நீங்கள் அசிங்கமாக பேசக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க நம்மள மாதிரியே, நம்மளுக்கு வேறு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு படுக்க விட்டுக்கிறா அவள் சொன்னாடா எனக்காக இருக்க மாட்டிங்களான்னு, எனக்கு ஏதோ பண்ணுறா, ஐயோ." டே 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 லூஃபி மச்சான், அவள் எப்படா வருவா, எனக்கு எப்படா ஊற்றுவா?" இப்போ லூஃபி, "எது ஊசி குத்தணுமா உனக்கு டிக்கியில், திரும்பி படு, உன் ஆள் வந்து குத்தம்,
அப்படி சொன்னதும் ஜிமின் இப்போ திரும்பி ஆள்லாம் இல்லை, ஜஸ்ட்டு க்ரஷ்டு அவ, ஆளுன்னெலாம் சொல்லாத. இப்போ லூஃபி தான் ஆள் இல்லையா, ஆள் மாதிரி தாங்குது, ஆள் இல்லைன்ற. உனக்கும் அவளுக்கும் சூப்பராக மேட்சிங் ஆகும் மச்சான். அழகா நீ அடி வாங்கின்னு படுப்ப, அவன் உனக்கு மருந்து போடும் போது நல்லா காம்பினேஷன் சூப்பராக தான் இருக்கும். நான் லவ் பண்ணுற பள்ளியே ஜிமின்னு. இப்போ ஜிமின் லவ்வே பண்ணியிருக்க மாட்டார், பட் லூஃபி ஏற்றி விட அவருக்கே தோண ஆரம்பிக்குது. பட் அவர் வெளியே சொல்லிக்கல. இப்போ 1 டே கழித்து 2வது நாள் தான் ஜிமின் அங்கே ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு உட்காந்துட்ருக்கார். இப்போ அந்த இடத்துல ஒரு நர்ஸ் தான் வந்து ஜிமினுக்கு ட்ரிப்ஸ் மாற்றி போட்டுட்ருக்காங்க. அக்கா, ஒரு பொம்பளை புள்ள இருந்ததுல்ல, அது பேர் கூட நான் பார்க்கல, அவள் பேர் நாங்கள் அந்த டாக்டர் எனக்கு பார்த்தாலே, அவள் எப்போக்கா வருவா? இங்கே பாருங்க தம்பி, ஒழுங்கா படுத்து ரெஸ்ட் எடுக்கிற வழியை மட்டும் பாருங்க, எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? அக்கா, நான் உன்னை கேட்ட மாதிரி பண்ணுறேன், அவள் பேர் தான் சொல்ல, அவங்க பேர் ஒயன்பா. இப்போ என்ன, அந்த டாக்டர் வரணுமா? வருவாங்க கொஞ்ச நேரத்தில், அவங்க பிஸியாக இருக்காங்க, அவங்க வருவாங்க. இப்போ ஜிமினுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்க வருவாங்கன்னு. இப்போ ஜிமின் சாப்பிட்டுட்டு தான் விளையாடிட்டுருக்காங்க. 2 பேரும் ட்ரிப்ஸு போட்டது கூட கண்டுக்காமல் இந்த பெட்லேருந்து அந்த பெட்டுக்கு தாய் பாசை அது இதுன்னு விளையாடிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் வரீங்க. இப்போ ஜிமின் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அப்படி படுத்துக்கிறாரு. இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்க் ஜிமின் என்ன விளையாட்டு? இங்கே வந்து இதெல்லாம் விளையாடக்கூடாது தெரியாதா? ஏதோ டைம் பாஸ்க்கு விளையாடலாம், அதுக்குன்னு ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்கோம், ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் உங்கள் கால் வீங்கியிருக்கு, ஸோ இப்போதைக்கு ஸ்கேன் எடுக்க கூட்டிகிட்டு போவோம். நர்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுங்க, ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஜிமினை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ரூமுக்கு. இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமினோட காலை காட்ட சொல்கிறாங்க. ஜிமின், மேடம் கால் மட்டும் காட்டினா போதுமா, இல்லை வேறு எதுனா காட்டணுமா மேடம்? சொல்லுங்கள். இந்த கால்லையும் அடிபட்டுக்குது, இங்கே நெஞ்சில் கூட இப்போ அடிபட்ட மாதிரி தான் இருக்குது உங்களை பார்த்துக்கப்புறம். எப்படி இப்போ நீங்கள் என்னது நெஞ்சிலையா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? காலை மட்டும் காட்டுங்க போதும். அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்ரே எடுக்கணும்னு ஜிமின் காலை தான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அங்கே இருக்கிறவர், மேடம் கொஞ்சம் காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கேயே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜிமினும் தான் இப்போ ரூமில் தனியாக இருக்கீங்க. இப்போ ஜிமின் அவர் வந்து ஒரு ஷர்ட் போட்டிருப்பார், ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டுறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஜிமின் 3 பட்டன் கிட்ட கழட்டி அவரோட உடம்ப தான் காட்டிகிட்ருக்காரு. நீங்கள் எதையும் கண்டுக்காத மாதிரி அங்கே இங்கேன்னு பார்க்குறீங்க. இப்போ ஜிமின், ஒய் மேடம், கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு எதுக்கு கேட்குற? இல்லை, சும்மா கேட்கலாம் தான், உங்கள் பேர் கூட எனக்கு தெரியலையே, சொல்லலாம்ல? இல்லை வேண்டாம், நீங்கள் என்ன டாக்டர்னே கூப்பிடலாம், ஓகே. ஆனால் ஜிமின் அடங்காமல் நீங்கள் போட்டிருக்க கோட்டில் உங்கள் பேர் இருக்கும், அதை தான் ஒத்து பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் தப்பாக நினச்சி அவர் உங்கள் செஸ்ட்டை தான் பார்க்குறாருன்னு நீங்கள் கடகடன்னு கை வச்சு மறைக்கிறீங்க. இல்லை மேடம், சும்மா பேர் அங்கே பாருங்க, பேர் தான் பார்த்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஐயோ, முதல்ல செஸ்ட்டை பார்த்துருக்கலாமோ, பேர் மேலே வச்ச ஃபோக்கஸை பால் மேலே வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இல்லை மேடம், சத்தியமாக நான் பேரை தான் பார்த்தேன். பேர் வயன், அங்கே பார்க்க வேண்டாம், உங்கள் காலுக்கு ரொம்ப அடிப்படலை, கொஞ்சம் நாளில் சரியாயிடும். நீங்கள் இங்கே பார்க்காதீங்க, அங்கே பாருங்கள். மேடம், நான் கேட்ட கேள்வி நீங்கள் பதிலே சொல்ல, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆகலையா? ஏன் ஆகல? அழகாக இருக்கீங்க, மாப்பிள்ளை கிடையிலையா? ஏன் அவள நல்லா தானே இருக்கிறீங்க நீங்கள்? மாப்பிள்ளை இருக்காங்க, எனக்கு பிடிக்கல, ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? என்ன வயசு? எனக்கு ஒரு 24 ஆகுது. அப்படி சொன்னதும் ஜிமினுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. என்னாச்சு? ஏன் உங்கள் ஃபேஸ் இப்போ இப்படி மாறுது? இல்லை மேடம், இல்லவே இல்லை, குழுக்குழுன்னுக்குது, எனக்கு விடுங்க, என்னை எதுவும் கேட்காதீங்க. பார்த்தா ஜிமின் இவங்களை விட ஒரு வயசு சின்ன பையன், ஒரு மந்த் வாய்ஸ் தான் சின்ன பையனாக இருக்கும். பட் அது ஜிமினுக்கு தெரியாது. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கடவுளே, எனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்தா அவன் எனக்கு அக்காவை தான் கொடுப்பியா? ஐயோ, எனக்கு அழ வருது.
நான் எப்படி சொல்லுவேன் இவகிட்ட? என்ன பண்ணேன் இவகிட்ட வயசே சொல்லக்கூடாது. 27 சொல்லலாம். ஜெமீன் உங்கள் ஏஜ் சொல்லவே இல்லை. மேடம் எனக்கு வந்து 27. நீங்கள் ஜெமீனை முறைச்சிட்டு 27ஆ? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அழகான பொண்ணு மாதிரி தெரியுது மேடம். ஆஹா இல்லை, ஒரு நல்ல டாக்டர் மாதிரி இருக்கீங்க. நான் தான் பார்த்தேன்ல, உங்களை செக்கப் பண்ணும்போது உங்கள் ஏஜ் எல்லாமே நான் கேட்டு தானே இது பண்ணுவேன். உங்களுக்கு 23. ஆனால் நீங்கள் ஏன் 27ன்னு சொன்னீங்க? எதுக்கு? அது இல்லை மேடம், கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தால் நீங்கள் நான் அண்ணனு கூப்பிடுவீங்களா? ஸோ அதனால் நீங்கள் சிரிச்சிட்டு இப்போ கூட என்ன தப்பு? எப்பயும் நான் உங்களை அண்ணனே கூப்பிடுறேன், ஓகேவா? இல்லை இல்லை இல்லை, சும்மா எல்லாம் கூப்பிடுவானா, எதுவும் கூப்பிட வேணாம். இப்போ கரெக்டாக அந்த மிஷின் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஜிமின் மேடம் அந்த கால் வலியுது மேடம், கொஞ்சம் அது மட்டும் என்னான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து காலை எடுத்து வேறு டேபிளில் வைக்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது நீங்கள் காலெல்லாம் தொடுறத பார்த்துட்டு. அப்படி தாண்டி பொண்டாட்டி, நல்லா புருஷங்காலில் தொட்டு அமுகி எல்லாம் பண்ணணும், தொட்டு கும்பிட்டுக்கோ. கடைசியில் நீ என் காலடியில் தாண்டி இருக்கணும். ஐயோ நினச்சாலே ஜாலியாகுதே. இங்கே பாருங்க ஜிமின், ரொம்ப வீக்கம் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் சொலுக்கு பிடிச்சி அது மாதிரி இது பண்ணால் மட்டும்தான் இது சரியாகும். இப்போ எங்கெங்கே பிரச்சனைன்னு பார்த்ததுக்கப்புறம் யாரையாச்சும் அப்பாயின்மெண்ட் பண்ணி இது பண்ணலாம், ஓகேங்களா? இப்போது ஜிமின் தான், ஓகே மேடம், எங்களுக்கு காஃபி டீலாம் கொடுக்க மாட்டிங்களா? ரொம்ப காற்று வராமல் இருக்குது அப்படின்னு ஜிமின் வேணும்னே ஷர்ட் இன்னொரு பட்டன் கழட்டுறாரு. நீங்கள் ஆமாம் காற்றே வரலைல்ல இங்கே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கோட்டை தான் கழட்டுறீங்க. இப்போ உங்களோடது ரொம்ப ரொம்ப பெருசாக தெரியுது. இப்போ ஜிமின் தான், ஐயோ கோட்டு போடும் போது இவன் மறைச்சி வச்சிருந்தா இப்போ கோட்டை கழட்டி எனக்கு காட்டுறாளே, இவன் இன்னொரு போட்டிருக்காளா இல்லையா? ஏதோ தெரியுது எனக்கு, அதுலேருந்து ஏதோ புரிஞ்சிருவோன்னு நினைக்கிறேன். இவன் கோட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாம் அசிங்கமாக போயிடுமே. இப்போ நீங்கள் தான் உங்கள் பென்சில் வச்சு அவரோட கால் வீக்கத்தை சரி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வீக்கட் போட்டிருக்கனால குனியும் போதெல்லாம் எல்லாமே தெரியுது. ஜிமின், ஒயிட் கலராக இன்றைக்கி உள்ள நல்லா வாழை காற்று இல்லாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் வீக்கத்தை டெஸ்ட் பண்ணும்போது ஜிமினுக்கு நிற்கிது. இப்போ ஜிமின் தான், ஐயோ இந்த நேரம் பார்த்து எதுதான் ஆகுதே, இவன் மட்டும் பார்த்தானா மானும் கபட்டுக்கு மேலே ஏறி போயிடும். பாகாதிரி கீழே மட்டும் குஞ்சு நேர்றியம்மா, எல்லாமே தெரியுது எனக்கு, கண்ணை கூட மூட மனசே வரல. என் கை கேட்டின தூரத்தில் தாண்டி உன் பேக் இருக்குது. ஐயோ கை கூட வைக்க முடியலையே கடவுளே, என்னை ஏன்டா அப்படி சாவடிக்கிறேன். இப்போ நீங்கள் ஜிமினுக்கு அது மாதிரி ஆகிறத பார்த்துட்டீங்க. ஜிமின் ஓகே அவர் வந்துடுவார், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. அப்புறம் தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க, குனிஞ்செலாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியுது ஓ எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு. நீங்கள் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இப்போ ஜிமினுக்கு எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு ஜிமின் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வராரு. இப்போ லூஃபி, என்னடா சரியாயிடுச்சா, வீட்டுக்கு போகிறோமா? வீட்டுக்கு போனோடனே இன்னும் ரேசிங்க்கு போயிடலாம் சொல்கிறேன். போடா நான் வரல, எனக்கு கால் வெட்டப்பட போகுது. என் கால் இல்லை, என் காலில் ஏதோ பண்ணுமா, குட்டிலாம் வைக்கணுமா, ஏதோ பண்ண தைக்கணுமா, போ நான் வரல. நீயே போடா லூஃபி, நீ போ, தேங்க பார்த்து. ஜிமினா என்னடா சொல்கிற? உங்கள் அம்மா என்னை அடிப்பாங்கடா, நான் தான் உன்னை கூட்டின்னு போயிட்டேன்னு. ஜிமினா அப்படிலாம் பண்ணாத ஜிமினா, நீ வாடா வீட்டுக்கு போகலாம். நான் வரலடா, இங்கே வா என் லூஃபி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். உள்ள ஒருத்தி இருந்தால, அவள் என்ன தெரியுமாடா இன்னைக்கு பண்ணா, ஏதோ பண்ணா. என்னடா பண்ண ஜிமின்னு? என்ன பண்ணீங்க 2 பேரும்? என்ன பண்ணோமா? ஐயோ அத்தா, அவன் என் காலை அமுக்கி விட்றதுன்னா, என்னை மடக வச்சு இதை பாருடா அது பாருடான்னு காட்டினதுன்னா எல்லாமே டக்கராக இருந்ததுடா. நீ தான் மிஸ் ஆகிட்ட. ஆனால் நீ மிஸ் ஆகணும், ஏன்னா அது ஏன் இல்லை. இப்போ லூஃபி ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆளா? இப்போ தான் லவ் இல்லை ஆள் இல்லைன்னு என்ன ஆளுன்ற? ஆளுன்னா சைட்டிங்கில் ஆள், லவ்லாம் வாய்ப்பே இல்லைடா. எனக்கு அது மேலெலாம் லவ் வந்து, அது என்னை விட பெரிய பொண்ணே, அதுக்கிட்டலாம் எவன் அடங்கியிருப்பான்? அதெல்லாம் லவ்லாம் கிடையாது.
நீ வா நம்ம படுப்போம் அப்படின்னு 2 பேரும் ஒரே கட்டிலில் கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்க மாட்றாங்க. ஆனால் அவங்க மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ லூஃபி ஒரு நர்ஸ் செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தான் வந்து குட் மார்னிங் ஜிமின், ஹெல்த் எப்படி இருக்குது, சாப்பிட்டீங்களா? மேடம் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே நான் சாப்பிட்டேன். கால் காட்டுங்க. இங்கே யாருமே ஒழுங்காக உங்களுக்கு பண்ணி விடலைன்னு சொன்னாங்க. நீங்களும் வலிக்குது வலிக்குது கற்றுட்டீங்களா? ஸோ இப்போ நானே பண்ணுறேன். என்ன மேடம் பண்ண போறீங்க? காலு 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 அமைக்கி விட்டுறது. ஓகே மேடம், இந்தாங்க காலு வச்சுக்கோங்க அப்படின்னு ஜிமின் உங்ககிட்ட காட்டுறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், இது மாதிரி நீங்களே அழுத்திக்கணும். இப்படி பண்ணாதான் இங்கே இருக்க வீக்கம் குறைஞ்சி ரத்த ஓட்டம் ஃபாஸ்ட்டாக போய் கால் சரியாகும். அப்போ தான் உங்களால் ஒழுங்காக நடக்க முடியும். புரியுதா ஜிமின்? இப்படி அமுகணுமா? ஓகே, அப்படியே அமுகிக்கிறேன். வேறு எப்படி அமுகணும்? இந்த பக்கம் பண்ணிங்கன்னா இந்த வீக்கம் சரியாகும். அப்போ உங்களுக்கு வலி கம்மியாகி கால் நல்லா நடக்க முடியும். இந்த பக்கம் நடந்தால். வேறு எந்த பக்கம் அமுக்குனா சரியாகும்டி? இல்லை மேடம், எந்த பக்கம் போனால் கரெக்டாக இருக்கும்னு கேட்டேன். ஓகே, இப்போ ஜிமின் தான் இதையே இந்த பசைரா எந்தெல்லாம் குத்தனா என்ன சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போயிடுவா போலக்குது. எல்லாமே தெரிஞ்சிருக்கு என் ஆளுக்கு. இந்த கால் கூட மேடம், இந்த கால் கூட எனக்கு அடிக்கடி வலிக்குது. ஆனால் இந்த காலில் அடி படலை, நான் செக் பண்ணிட்டேன். வலிக்குது மேடம், ப்ளீஸ் ஒரு வாட்டி சரி கொடுங்க அப்படின்னு அந்த காலை தான் லேப்லாம் வச்சுட்டு எது பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ லூஃபி ஜிமினை பார்த்து வாழ்கிற போலியே அப்படின்னு கண்ணிலேயே பேசுகிறாரு. ஜிமின் என் ஆளுடா அப்படிதான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஓகே, இது வந்து 2 டைம்ஸ் பண்ணணும். நான் இப்போ அந்த நர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க தான் அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க. ஓகே ஓகே மேடம், நீங்கள் போய் சாப்பிட்டு தூங்குங்க. இப்போ ஒரு 1 வீக் ஜிமின் அப்படியே தான் இருக்கார். உங்களுக்கும் ஜிமினுக்கும் நல்லா க்ளோஸ் ஆகி நல்லா ஃப்ரெண்ட் பாண்ட் வந்துடுச்சு. நல்லா பேசிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் வேலைக்கு ஆகாது, நாளைக்கு என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமாவும் இதுக்கிட்ட இழிச்சு பேசினா வேலைக்கு ஆகாது. எவனா கொத்தின்னு போயிடுவான். இவளை எப்படின்னா மடக்கணுமே. ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? வீட்டுக்கு போகும்போது சொல்லிடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜிமின் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு நீங்கள் தான் கூப்பிட்றீங்க. ஐயோ இவ வேறு கூப்பிட்றாள், இவளை பார்த்தாலே நம்மளுக்கு எதனா ஆயிடுது. வரேன் மேடம், இதோ வரேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் போகிறாரு. இப்போ நீங்கள் ஜிமினை ஒரு டெரஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே நல்லா காற்று வரும். நீங்கள் நல்லா பார்த்துட்டு, இங்கே இருக்குல்ல இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் இங்கே வந்துடுவேன். உனக்கும் பிடிக்கும் இல்லை? காற்று நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குடி. ஆனால் ஏன் காலையிலேயே நிலவு வந்து இங்கே உட்காந்து இருக்குன்னு தெரில. நிலாவா? நிலாவா எங்க? காலையில் ஆகுது. எப்படி ஜிமின் உனக்கு மட்டும் நிலா வரும்? நீர்கள் அடி, அதுதான். ஜிமின் டீயா? ஆமாண்டி, டீ தான். ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சின்னு இருக்கேன், என்னால் சொல்ல முடியலடி. ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்துப்பேன் தோணுது, நல்லா பார்த்துப்பேன் தோணுது. நீ என்ன பார்த்துப்பேன் தோணுது. ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, யாரையும் லவ் பண்ணல. இந்த ஜெனரேஷன் இப்படி கிடைக்கிறதே கஷ்டம். யாரையுமே தப்பாக பார்க்க மாட்டுற, எல்லாருக்குமே அன்பு காட்டுற, ஈக்குவலாக பார்க்குறடி. ரொம்ப பிடிச்சிருக்குடி. உன் கண்ணு என்கிட்ட மட்டும் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசுதுடி. எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாரு, உனக்கு எனக்கு கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ். என்கிட்ட உட்காந்துருக்க, ஆனால் என்னை மட்டும்தான் நீ பார்க்குற, எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல். அடி எனக்கு சாக்லேட் எடுத்துன்னு வந்து தர, எல்லாமே பண்ணுற, குழந்த மாதிரி பார்த்துக்கிற. அதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சொல்லு, உனக்கு தெரியும்ல, இவ்வளோ படிச்சிருக்கல, உனக்கு தெரியும்லடி. ஜிமின் அது நீ பேசுறது புரியாதுடி உனக்கு. நீங்கள் என்னையும் புரியும். இத்தனை நாள்
உன்கிட்ட நான் பேசுகிற விதமே உனக்கு புரியல. ஏன்டி இப்படி இருக்க? இவ்வளோ படிச்சிருக்க, உனக்கு பசங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியும்ல. அதுவும் ஜிமின் எப்படி பார்ப்பேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்லடி. புரிஞ்சுக்கோடி. ஜிமின் நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. ஓ புரியல, அப்போது இப்போ புரிய வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குடி. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமின் என்ன பண்ண? நான் பண்ணேன், கிஸ் பண்ணேன். என் பொண்டாட்டிய நான் கிஸ் பண்ணேன், நான் தப்பு. ஜிமின் பைத்தியமா உனக்கு? என்ன பேசுகிற? நீ என்னோட பேஷண்ட், நான் உன்னோட டாக்டர். இதில் எங்கேருந்து உனக்கு ரிலேஷன்ஷிப் வந்தது? என்ன பேசுகிற? என்னை விட நீ சின்ன பையன், இதெல்லாம் செட் ஆகாது. உன்கிட்ட நான் என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னு கூட நீ ஒரு வார்த்தை கேட்கல. என்ன சொல்ல வந்த? சொல்லு. வேணாம் புரியா? ஜிமின் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதை சொல்ல தான் வந்தேன், அதுக்கு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீ என்னன்னா பைத்தியம் மாதிரி போ, எனக்கு கிஸ் பண்ணிட்டேன். ஜிமின் இங்கே பாரு ப்ளீஸ், நான் உன்னை அப்படி பார்க்கல. நாளைக்கு உனக்கு டிஸ்சார்ஜ் நான் எழுதி கொடுத்துட்டேன், நீங்கள் இருந்து கிளம்பிடு. இதுக்கப்புறம் மூஞ்சில் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இப்போ ஜிமின் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். இப்போ ஜிமினுக்கு என்ன பேசுறது, என்ன ரியாக்ட் பண்ணுறது எதுவுமே தெரியல. ஏன்னா இந்த 1 வீக் ஜிமின் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பார், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் எப்படி சொன்னதும் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவரோட அந்த பெட்க்கு தான் போய் படுக்கிறாரு. டே மச்சான், நாளைக்கு கிளம்புறோம், துணிலாம் எடுத்து வச்சிருண்ணா. அப்புறம் அம்மா திட்டம். நீ என்ன சொல்கிற? இல்லை எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம அம்மாகிட்ட போய் வீட்டுக்கெலாம் போய் குளிச்சுட்டு அப்புறமா அம்மா ஆர்த்தி எடுப்பாங்க, சரியாயிடும்ண்ணா. சீக்கிரமாக கிளம்புறோம், ஒரு வாட்டி நல்லா இந்த இடத்த பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் வரவே கூடாதுன்னு வேண்டிக்கணும்டா. இதுக்கப்புறம் வரமாட்டோம். என்னாச்சு ஜிமினு? என்னாச்சு? சீக்கிரம் கிளம்ப போகிறோம்ல, ஸோ அதுக்கு தான். ஹாப்பியாக இருக்குடா லூஃபி. எனக்கும் தான் ஹாப்பியாகுது, இதுக்கப்புறம் ஜாலியாக போகிறான்ல அப்படின்னு சொல்லி கண்ணு மூடி தூங்கிடுறாங்க. இப்போது நீங்கள் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ஜிமின் கிட்ட அதிகமாக பேசியிருக்கக்கூடாது. நம்ம மேலே தான் தப்பு, பேசுறதுனால தான் உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தது. நான் ஏன் அப்படி பண்ணேன்? நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கணும். சும்மா சாக்லேட் வாங்கி போய் கொடுக்கறது, தலையை தடவை விட்டுட்டு மடியில் படுக்க வச்சுக்கிறது. நம்ம தம்பியாக பார்த்தோம், பட் அவன் அப்படி பார்க்கல. அவன் மேலே என்ன தப்பு இருக்குது? எல்லா தப்பும் என் மேலே தான். முதல்ல ஒரு 1 வீக் கழிச்சு ஜிமின் கிட்ட போய் சாரி கேட்டு பத்திரிக்கை வைக்கணும். அப்போ ஜிமின் வருவான், அவன் புரிஞ்சுப்பான், அவன் நல்ல பையன். சரி ஓகே, இப்போ நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்க போயிட்டீங்க. இப்போ ஜிமின் வீட்டுக்கெலாம் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி அதெல்லாம் ரெக்கவர் ஆகி ஒரு 3 days ஆகிட்ருக்கோம். இப்போ ஜிமின் வீட்டில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் உங்கள் அம்மா தான், ஏண்டா விஷயம் தெரியும்ல, போடா உங்கள் அண்ணன்கிட்ட போய் கூட போய் ட்ரெஸ்லாம் என்னென்ன எடுக்கணும் ஏது இதுன்னு கேட்டுட்டு வரணும். எப்படி உட்காந்துட்டு ஃபோனையே நோண்டிகிட்ருப்பியா ஜிமினா? புரியலம்மா எனக்கு, போவ வெளியவே போ. அப்படி சொல்லக்கூடாது கண்ணு, போடா. அண்ணனுக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கணும் எதுவுமே அவனுக்கு தெரியாதுடா. நீ என்ன தான் ஒரு தம்பியாக இருந்தாலும் நீ அவனோட கசின்ல, என்ன தான் இருந்தாலும் போனல பட்டுமா, நீ போடா. நீ இப்படியே மூஞ்சி வச்சுக்கோ, வெஸ்ட்டு பட்டு புட்டுன்னு சொல்லியே என் பையன் அனுப்பிச்சிருண்ணா. தாத்தாக்காரிங்களா இப்படி தான் இருப்பீங்களாடி? போய் தொலைகிறேன். இப்போ ஜிமின் அவங்க அண்ணன் கூட தான் போய் துணி எடுக்க போயிட்டாரு. அவங்க ரொம்பலாம் க்ளோஸ் இல்லை, ஜஸ்ட் பேசுனா பேசுவாங்க, அது மாதிரி தான். இப்போ எடுத்துகிட்டு இருக்கும் போது இப்போ அவங்க அண்ணன் தான் ஜிமின் கிட்ட, ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா எனக்கு, எப்படின்னு தெரில, வீட்டில் வந்து சொன்னாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு, அதனால தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பார்க்கலாம் எப்படின்னு தான் தெரில. வீட்டில் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை.
இங்கே பாருண்ணா, உனக்கு பிடிச்சா பண்ணு, அம்மாவுக்கு பிடிக்குதா ஆட்டுக்குட்டி பிடிக்குன்னு மனசார உனக்கு பிடிக்குதா? அப்போ தான் நீ ஒரு பொண்ணை நல்லா பார்த்துப்ப. மனசார பிடிக்கணும், அவள் கையை பிடிச்சி உண்மையாக அவள் கண்ணை பார்த்து பேசணும். அப்போது ஒரு லவ் வரும் பார், அதுதான் உண்மை. இல்லை ஜிமீன், எல்லாம் நாங்கள் செட் ஆகாது. எவ்வளையாவது கொடுக்குறாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அதுவும் இன்னும் 1 வீக்கில் கல்யாணம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீ பார்த்தியா பொண்ணு? எங்கே ஃபோட்டோவே காட்டல, எப்படி பார்க்குறது? நாளைக்கு உனக்கு நான் சென்ட் பண்ணுறேன், சரியா? அப்போ பாரு. ஓகேண்ணா, நீ இந்த கல்யாணம் எடுத்துக்கோ, நல்லாயிருக்கும். ஓகே, கிளம்புறேன். ட்ராப் பண்ணவா? இல்லை ஜிமீன், நீ போ, அண்ணன் போய்க்கிறேன். ஓகேடா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினும் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ நைட்டு தான் பெட்டில் படுத்துட்டு உங்கள் ஐடி ஏதாச்சும் கிடைக்குமா அப்படி இப்படின்னு தேடிட்டுருக்காரு. அடிக்கடி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். பட் உள்ளே வரதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பயம். அவருக்கு இப்போல்லாம் அவங்க மேலே பைத்தியமே பிடிக்குது. இப்போ ஜிமின் குளிச்சிட்ருக்காரு. ஐயோ, இதோடு நான் ஒரு 30 வாட்டியாச்சும் ஹாஸ்பிட்டலான போய் நின்று இருப்பேன். சாப்பிட்ற மாதிரி காலையில் மதியம் சாயந்தரம்னு வெளியவே வர மாட்டேன். எனக்கு உள்ளே போவோம் பயம். பேசாமல் மென்டலாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகலாமா? கண்டிப்பாக கண்டுபிடிப்பா எனக்கு தான் வந்துருக்கான்னு. அது மாதிரி இருக்கக்கூடாது, எதிர்ச்சியாக இருக்கணும். வெட்டி கூட எனக்கு தோண மாற்று. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு அவளை பார்க்கணும், பேசணும்னு தோணுது. அவள் நினச்சின்னு இருக்கா போல் இது மாதிரி விட்டு போயிட்டா லவ்லாம் வராதுன்னு. விட்டு போனால் தாண்டி லவ் அதிகமாகும். மக்கு பார்க்கலாம், கடவுள் வந்து எனக்குன்னு வச்சுருந்தா எனக்குன்னு கொடுப்பானுங்க. அப்புறம் அவளை பார்த்து பேசி பழகி அதை நான் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தான் நிறைய ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எடுத்து போட்டுட்டு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எனக்கு பிங்க் பிடிக்கும், அது கொடுத்துருங்களேன், இது நல்லா இருக்குல்ல. க்ரீனும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இது போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அது நல்லா இருக்கும். சரி அப்படின்னு உங்கள் ரிலேட்டிவ் கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஜிமினா கிட்ட சொல்லணும். இன்னும் 2 டேஸில் கல்யாணம் வேறு. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லணும். சரி நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் தான் ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ, யாரும்மா அது? ஹலோ, நான் தான்ண்ணா. நான் தானே, என்ன தெரியும் சொல்லு, பேருண்ணா, யார் நீங்கள் சொல்லுங்கள். நான் வயன் டாக்டர். ஆக்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? இப்போ ஜிமினுக்கு அப்படியே ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுச்சு. இது கனவா இல்லை நினைவா? அவளை கால் பண்ணிக்கிறான். நம்பரு சேவ் பண்ணு. ஹலோ, அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாதே. ஜிமின் தெரியாதா? நான் உனக்கு கூட பிடிக்குமே. எனக்கு யாரையும் பிடிக்காது. நான் தெரியாதுங்க, சாரிங்க, ஃபோன் வைக்கிறேன். ஜிமின் இங்கே பாரு, நான் வேணா ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன், உனக்கு தெரியும். இங்கே இப்படி பண்ணாத. நீ என்ன இப்படி சடனாக மறந்துட்டேன்ற? ஞாபகம் இல்லையா? இல்லை, ஞாபகப்படுத்துகிற மாதிரி எதனா சொல்லுங்கள், ஞாபகம் இருக்குதான்னு பார்க்கலாம். ஞாபகப்படுத்துகிற மாதிரி லாஸ்ட்டு நீயும் நான் டெரஸில் இருந்தோம். அப்போ கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு கிஸ் பண்ண, எனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ ஜிமின் அப்படியே அவருக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. ஏன்னா நீங்கள் இன்னும் அதை மறக்கலைன்னு. அப்போது கல்வி ஞாபகம் வச்சுன்னு இருக்கா. நான் அவளை கிஸ் பண்ணுன்னு நைட்டெல்லாம் அப்போ தோணியிருக்கு, அதனால தானே ஞாபகம் இருக்குது. ஓ மேடம், நீங்களா? எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு அப்படியே ஸ்மைலாக ஃபேட் ஆகுது. ஏன்னா ஜிமின் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு, எதுவுமே நடக்காத மாதிரி. ஜிமின் இந்த மாதிரி மீட் பண்ணணும், ஒன்று வர முடியுமா? ஓ, மீட் பண்ணுமா? எனக்கு நிறைய வேலை இருக்குது மிஸ்ஸஸ். ஓ சாரி. வயன், பார்க்கலாம், பார்க்குறேன். சரி ஓகே ஜிமின், நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். நான் காலை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. இப்போ ஜிமின் தான், ஐயோ எனக்கு ஏதோ தான் ஆகுது. அவள் நாளைக்கு எனக்கு கூப்பிட்ருக்கா. நல்லா சூப்பராக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு திரும்பியும் போய் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன், திரும்பியும் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது. என்னால் அவள் எல்லாமே இருக்க முடியுமாத்து. கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவள் தான் சொன்னான். நானும் அமைதியாக இருந்துட்டேன். இப்போ கடவுள் திரும்பியும் அவளை எனக்கு கொடுத்துருக்கானா, அப்போ எனக்கு அதாக இருக்கும். ஜிமினா, நாளைக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரெடி ஆகிட்டாரு. இப்போ அந்த கெஃபேல தான்
நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எதில் ஜிமின் பிளாக் கலர் ஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கெத்தாக உட்காந்துட்ருக்காரு. என்னாடி விஷயம் சொல்லு. ச்சீ, டீயா? நான் உனக்கு அக்கா. டி இல்லை ஓயன். இல்லடி டீன்னு தான் சொல்லுவேன். சும்மாண்ணா சொல்கிறீ, என்னாடி விஷயம் சொல்லு. இல்லை எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோ. இந்தா அப்படின்னு டேபிளில் ஒரு கார்டு தான் வைக்கிறீங்க, அது இன்விடேஷன் தான். ஜிமின் ஒத்தா அந்த பரதேசி மட்டும் என் கையில் வச்சா வாழ்த்துக்கள் சொல்லுவேன்னு சொன்னேங்க. ஓகே, பத்திரிக்கை எதுக்கு எனக்கு கொடுக்கணும்? இல்லை என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் தானே தம்பி. ஸோ அவனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்தா பாரு நல்லா இருக்கானு. நல்லாவே இல்லை. என்னது நல்லா இருக்கு காட்டு அப்படின்னு பார்த்ததோ ஜிமினுக்கு செம்ம ஷாக். ஏன்னா அதில் பேர் இருக்கிறது அவரோட அண்ணன் பேர் தான். இது பேர் ஏதோ யார்? நல்ல குடும்பம் தான் ஜிமின், நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் பிடிச்சிருக்கு, அவருக்கும் பிடிச்சிருக்கான். ஸோ அதான் நானும் ஓகே சொல்லிட்டேன். உனக்கும் பிடிக்கும் காட்டுவா. இப்போ கரெக்டாக ஜிமினுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வருது. அதில் உங்கள் அண்ணன் உங்களோட ஃபோட்டோவை தான் சென்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஜிமினுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்ன ஜிமின் ஏன் ஃபோட்டோ வச்சிட்ருக்க? என்ன எப்படி உனக்கு இது கிடச்சிது? இல்லைடி இல்லை, எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, நான் வரேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இங்கே பாரு போகணும் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ தான் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருந்து திரும்பி ரிட்டன் வந்து அங்கே கெஃபேன்னு கூட பார்க்காம உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுற? எல்லோரும் இருக்காங்க, கை விட முடியாதுரி, விட முடியாது. இங்கே பாரு, எனக்கு நீ உனக்கு நான் எனக்கு தெரில, நீ யாரை வேணால் லவ் பண்ணிக்க, நான் ஒரு ஓரமாக கூட இருந்துக்கிறேன். எனக்கு நீ வேணும். தெரிலடி, எனக்கு நீ வேணும். ஜிமின் என்ன பைத்தியமா? இந்த மாதிரி பண்ணாத, பிஹேவ் பண்ணாத, இது ரொம்ப தப்பு தப்பு தப்புன்னு மயிறு போதும். சும்மா தப்பு தப்புன்னு சொல்லி சொல்லி என்ன சாவஸ்டடி. ஒரு மாதம் நீ இல்லாமல் இருக்க முடியல, திரும்ப நோயின்னு தப்பு தப்பு. என்னடி தப்பையா? நீ ஏன் என் கூட வந்த? நீ ஏன்டி என் கூட நல்லா பேசின? ஜிமின் நீ தம்பி, ஸோ அதனால அப்படி பேசின, அதுக்குன்னு லவ் தான் ஆகும்டி. உனக்கு ஆகாது, எனக்கு ஆகும்டி. மூடிட்டு பத்திரிக்கையில் நீயே வச்சுக்கோ, ஒருத்தவங்க கல்யாணத்தை நான் நிறுத்துகிறேன் பாரு. ஜிமின் இப்படி பண்ணாத, ஃபேமிலி எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஏய் போடி மயிறு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2 days ஜிமின் யாருக்கிட்டையுமே பேசியிருக்க மாட்டார். அண்ட் ஜிமினுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் தான் வருது. அவங்க அம்மா தான் கால் பண்ணி எல்லாருக்குமே துணி எடுக்கிறாங்க. ஜிமின் நீயும் வந்து உன் சைஸ் அம்மாவுக்கு பாதி தெரியாமல் போயிடுச்சுடா, கொஞ்சம் வாடா கூட. மா விடுமா, என்ன ரொம்ப நீ டென்ஷன் ஏற்றுற, நீ ஓரளவுக்கு தான் மரியாதை. ஏய் வாடா, என்ன மரியாதை இதுன்னு, நீ வா. இப்போ ஜிமின் கடுப்பாக உள்ளே போகிறாரு. அங்கே ஃபேமிலியாக நீங்களும் இருக்கீங்க, எல்லோரும் துணி எடுத்து போட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்ததும் ஜிமினை பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா பின்னாடி போய் மறையிறீங்க. இப்போ ஜிமின் நெக்லாம் உங்கள் முன்னாடியே சேர் போட்டு உட்கார்றாரு. நீங்கள் முறைச்சிட்டு பொறுக்கி வாள், சின்ன பையனும் இருக்கான்னு பார்த்தா எப்படி வாழாயிடுச்சு பார்க்குறான் பாரு. குட்டி குட்டி கண்ணு வச்சுட்டு குழுன்னு இன்னும் மூஞ்சி வந்து போட. இப்போ ஜிமின் தான் வந்துட்டேன், எதனா ஜூஸ் கிடைக்குமா, ரொம்ப டயர்டாக இருக்கு, வேணும். ஜிமினா இப்போ தானே வந்தேன், என்னடா அதுக்குள்ளே உனக்கு ஜூஸா? மம்மி உங்ககிட்ட நான் பேசல. இப்போ ஜிமினுக்கு ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து ஜிமின் வேணும்னே உங்களை தான் முறைச்சி பார்த்து உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிமினோட அண்ணனையும் உங்களையும் சேர்த்து வச்சு ரொம்ப நல்லா இருக்குல்ல பொருத்தம், இப்படி போடணும் ஒரே மாதிரி கலரு அப்படி இப்படின்னு ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசுறது ஜிமினுக்கு ரொம்பவே கோவம் வருது. அவர் செம்ம கோவத்தோட அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோன்னே ஜிமினால் முடியல. ஏன்னா நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது, இதுக்கப்புறமாகவும் விட முடியாதுன்னு அவருக்கு தெரியுது. அவர் இப்போ அவங்க அம்மாக்கிட்டே போய் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும்டா, அது என்ன புதுசாக நீ லவ் மேரேஜாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமா, அது ஏன் சொல்கிறேன் மா, இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன். இப்போ
அவங்க அம்மா பார்த்துட்டு ஜிமினை போட்டு அடிக்கிறாங்க. பைத்தியமா உனக்கு, அவன் உங்கள் அண்ணிடா, அண்ணியை போய் லவ் பண்ணுற சொல்லிகிட்டு இருக்கேன், என்கிட்ட இவன் அனுத்தை வாங்குறேம்மா. அண்ணி ஒருத்தவங்க முன்னாடி அவன் எனக்கு எல்லாமே. இங்கே பாரு, வயசு கீசுன்னு என்னை பேச்சு டார்ச்சர் பண்ணுறது அவ்வளோ அதுதான் பண்ணுறா. எனக்கு தெரியாது, எனக்கு அவன் வேணும். எதனா பண்ணுமா, சொல்லுமா அவன்கிட்ட, எதனா முடியலாமா. என்னால் இந்த படத்தில் வர ஹீரோ மாதிரி முன்னாடி போய் நின்று பண்ண முடியாதுமா. இங்கே பாரு ஜமீன், அம்மாவை சாகணும்னு நினைக்கிறியா? என்ன பேசக்கூட வர மாட்டேதுற அம்மாவுக்கு. இங்கே நிற்காது ஜமீன், போ. இந்த மனசெல்லாம் மாற்றிக்கோ. வேண்டாம், ஒழுங்காக வேலைக்கு போ, எல்லாம் மறந்து போகும். போ மறக்க முடியலம்மா, போ ஜிமின், போ. இப்போ ஜிமின் செம்மையாக காண்டவராரு. ஏன்னா இப்போ அவரால் ஃபேமிலி எதுவும் பண்ண முடியாது. இப்போ 4 நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு என்ன, ஜிமின் தான் கோவமா எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு போகிறாரு. போன உடனே அவங்க அம்மா, எங்கே போகிற இப்போ, எங்கடா போகிற? சீச்சு போகிறேன், போ, வேறு ஊருக்கு போகிறேன், என்னை எதுவும் கேட்காத, போயிடுப்பா. ரொம்ப நன்றி. ஏன்னா அவன் கல்யாணத்தை நிற்கிறதுக்கு நீ இங்கே வேண்டாம், இங்கே வந்து கிளம்பிடு ஜமீன். பெத்த தாய்மா நீ ஏன் கிளம்பிடுன்றல? கிளம்புறம்மா, வரமாட்டேன், கல்யாணத்து கூட வரல, ஹாப்பி அப்படின்னு ஜிமின் போகிறாரு. ஜிமின் போயிட்டு இப்போ டேரெக்டாக உங்கள் கிளினிக்கு தான் போய் நிற்கிறாரு. நீங்கள் பாய் பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வரீங்க. நில்றி ஜிமின், நீ எங்கே என்ன பண்ணுற? உங்ககிட்ட பேசணும், எனக்கு ஃப்ளைட் 8:30 இருக்குது, வர முடியுமா? இல்லை ஜிமின், முடியாது. இங்கே பாரு, நான் போகிறேன்டி, இங்கேருந்து எங்கேயோ போகிறேன், நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன்டி, உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணி யாரை வேணால் லவ் பண்ணு. உன்னை லவ் பண்ணி 3 மாதம் ஆகுதுரி, இப்போ வரைக்கும் நான் மாறல, அப்படியே தான் இருக்கேன், நீ தான் மாறிட்ட. இல்லை வேணாம் விடு, உடம்புலாம் சிலுகுது உன் பக்கத்தில் நின்று பேசினாலே. வரியா, ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனக்காக? ஜிமின் புரிஞ்சுக்கோ ஜிமின், இதெல்லாம் செட் ஆகும். இப்போ ஜிமினோட ஐஸில் வந்து டியர்ஸ் தான் ஊற்றுது. உங்களுக்கு புரியுது அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்காருன்னு. சரி வா, ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான், ஓகே? இது போதுண்டி, போதும், வா போகலாம் அப்படின்னு. இப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸில் தான், பா வர மாட்டேன்னு சொல்லிருவாளோ, கொஞ்ச நேரத்தில் சாக ஸ்டார்ட் ஆகிப்பா. இப்போ ஜிமின் உங்களை தான் கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டாண்ட நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்களும் ஜிமினை தான் நின்றுட்டுருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லு ஜிமின், டைம் ஆகுதுல்ல? எனக்கு எல்லாமே சொல்லணும் தாண்டி தோந்தா, ஆனால் உன் பக்கத்தில் நிற்கும் போது எனக்கு எதுவுமே வரல, சுத்தமாக வரல. நான் பேசணும், எது பேசணும், கண்ணை பார்த்து பேசணுமா இல்லை மாற பார்த்து பேசணுமா, எதுவுமே தெரில. எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு ஜிமின். நான் வந்து செல்ஃபிஷாக இருக்கலாம், தெரில, நான் இந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். நான் எங்கள் அண்ணனோட அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வேணும் பின்னாடி நான் சுற்றினே இருக்கேன். உனக்கும் அது டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு தெரிலடி, எனக்கு சுத்தமாக தெரில ஏன் இப்படி ஆகுது ஏதுன்னு. நான் செல்ஃபிஷாக கூட இருந்துக்கிறேன், ஆனால் நான் இதை சொல்லி அவனா ஐ லவ் யூடி, லவ் பண்ணுறேன்டி, உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன். எனக்கு தெரிலடி, எனக்கு நீ வேணும்னு தோணுது. ஜிமின் அடம் பிடிக்காத, இது அடம் பிடிக்காது ஜிமின், இது விளையாடுற விஷயம் கிடையாது, இது விளையாடுற விஷயம் கிடையாது தான். அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு நீ வேணும். இங்கே பாரு, என் கூட வந்துடுறீ, நான் அப்படியே உன்னை கூட்டின்னு போயிடுறேன்டி, என் கூட வாடி, உன்னை தாண்டி நம்பி இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியல ஜிமின், என்ன சொல்ல வர? நான் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ தம்பி ஜிமின். எப்படி உனக்கு என்ன அந்த மாதிரி பார்க்க தோணுது? இங்கே பாருடி என்னால் இதுக்கப்புறமாவும் நீ பேசுகிறதெல்லாம் கேட்க முடியலடி. நான் அழுவே மாட்டேன், கூட வந்துரு, வாடி. நான் போகிறேன், அதுக்கப்புறம் வர மாட்டேன்டி, வந்துடுறேன்டி, என் கூட வாடி. ஏன்டி இப்படி என்ன கொள்கிற? வந்துடுறி. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது ஜிமின், ப்ளீஸ்
என்னை விட்டுரு. இங்கே பாரு, உனக்கு புரியலையா? விருப்பம் இல்லாதவங்க கூட இருக்க முடியாது என்றைக்குமே. நான் எப்படி உன் கூட வரேன்? எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கல. இங்கேருந்து போயிடு. நீங்கள் இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது. நீ என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ வராத, நீ வேண்டாம், போயிட. எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நீ இருந்தாலே ஒரு மாதிரி தொல்லையாக இருக்குது, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. இப்போ கூட எனக்கு உங்ககிட்ட பேசுறது. இப்போ உங்கள் அண்ணன் வந்துடுவார், என்னை பிக்கப் பண்ணிக்க. இங்கேருந்து இப்படிலாம் போயிடு, இதுக்கு பிறகு தொல்லை பண்ணாத. இப்போ ஜிமின் தான் உங்கள் கால்லையே விழுந்து, என்னை அப்படி சொல்லாதடி, நீ இல்லைனா நான் இருக்க முடியாதுடி, எந்த மயிறு லவ் வந்ததுன்னே எனக்கு தெரிலடி, எனக்கு நீ வேணும்டி, விட்டு போவாதுடி. நான் என்னை பார்த்துக்கிறேன்டி, உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி, என்னை நம்பி வாடி காலில் விழுந்து கேறேன்டி, வாடி. இப்போ நீங்கள் ஜிமினை தள்ளி விட்டுட்டு, ஜிமின் இதெல்லாம் செட் ஆகாது, இங்கேருந்து போயிடு. உனக்கே வழி புரியலையா? நீங்கள் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு கல்யாணத்தில் கூட சேர்க்க முடியாது ஜிமின், நீங்கள் வந்து போயிடு போ. இப்போ ஜிமின் அப்படியே அவர் சூட்கேஸில் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. ஜிமின் அழுதுகிட்டே தான் போகிறாரு. நீங்கள் அதே நின்று பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் டக்குன்னு அவரோட சூட்கேஸ்லாம் போட்டுட்டு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணி, லவ் யூடி, என்னால் ஒன்று மறக்க முடியாதுடி, ஆனால் உன் சந்தோஷம் தாண்டி எனக்கு முக்கியம், சந்தோஷமாக இருடி, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் அங்கேருந்து போயிட்டாரு. இப்போ நீங்கள் அங்கேயே உட்காந்து அழுவுறீங்க, ஹர்ட் பண்ணிட்டோன்னு. நீங்கள் அப்படியே மேலே பார்க்குறீங்க, ஃப்ளைட் போகுது. சாரி ஜிமினா, மனசு இல்லாமல் என்னால் உங்க கூட வாழ முடியாது என்றைக்குமே. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சிட்ருக்காங்க. 2 இயர்ஸ் கழிச்சு ஜிமின் ஒரு ஆஃபீஸில் தான் இருக்கார். இப்போ ஜிமின் கிட்ட தான் ஒரு பொண்ணு, எவ்வளோ நாளைக்கு ஜிமின் எப்படி ஒர்க் அது எதுன்னு பார்த்துட்ருப்பேன், கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூடயே வெளியே வரலாம்ல, ஒரு மூஞ்சாட்டம் இருக்க, பேசவே மாட்டேன் யாருக்கிட்டையும், என்னாச்சு? ஏய் போயேன் இங்கேருந்தே, அவள் தான் உன்னை. இப்போ நான் கேட்டேன்னா எனக்கு வேணும்னு தோணும் போது நானே வரேன், நீ கிளம்பு போ. ஜிமின் எப்படியே சீடு மூஞ்சாவே இருக்க போறியா? ஒரு நாள் ஆச்சு, ட்ரை பண்ணலாம்ல, எப்படியே இருக்காது ஜிமின். ஏம்மா, என்னை நீ வேலையை விட்டு தூக்குற மாதிரி வச்சிருவா பழகுது, காது மேலேயே போட்டுருவேன் மாதிரி ஆதியாக இங்கேருந்து போயிடு. ஏண்டி நான் பார்க்க க்யூட்டாக இருக்குன்றதுனால நீங்கள் வந்து ஜூன்னு கூப்பிட்டேன், நான் வந்துடுவேண்ணா. இந்த மூஞ்ச முதல்ல மாற்றணும், ரூடாக மாற்ற போகிறேன் நான். இப்போ அந்த ஆஃபீஸில் ஒரு லேடி மேனேஜர் தான், காய்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு வந்துட்ருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் உட்காடுறீங்களா? உங்கள் எல்லாருமே ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ அங்கே இருக்க எல்லா எம்ப்ளாயீஸும் லைனாக உட்காந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு மட்டும் பயந்துகிட்டே இருக்குது. இப்போ ஜிமின் அவங்க ஃப்ரெண்ட் ஹென்ரி கிட்ட, ப்ரோ எதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது, என்ன விஷயமா? இப்போ ஹென்ரி, அது ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்ச நாளாகவே எனக்கு அந்த பொண்ணு மேலே டவுட், என்ன கதைன்னு தெரில, வா நம்மளே போய் கேட்போம் எதுக்கு பயப்படுதுன்னு, நம்ம ஹெல்ப் பண்ணோம்ல. ஆமாம் ப்ரோ வாங்க ப்ரோ கேட்கலாம் அப்படின்னு 2 பேரும் கேஷுவலாக அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காராங்க. அந்த பொண்ணு பயந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ஹென்ரி தான், மேடம் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஊசி போட்டாங்கன்னா வேணா நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க, பயம் போயிடும். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பயப்படலையே. ஐயோ மேடம், மூஞ்சிலே தெரியுது நீங்கள் பயப்படுறது, என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஜிமினும் விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ அந்த பொண்ணை தான் செக்கிங்க்கு கூப்பிட்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் வெளியே வருது. ஜிமின், ஊசி பெருசாக போட்டாங்களான்னா, ஹென்றி எனக்கு வேறு பயமாச்சே ஊசிலாம் பார்த்தாலே. அந்த பொண்ணு அழுதுனே போதும், என்ன கதை ஒன்றுமே புரியல. இங்கே பாரு ஜிமினா, க்யூட்டாக இருக்க, அதனால் உனக்கு அதிகமாக வலிகிற மாதிரி போட மாட்டாங்க, நீ பயப்படாத, என் கையை பிடிச்சிக்கோ. இப்போ ஜிமினும் அவர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, அதை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு ஃபேஸில் ஒரு மாதிரி சுகமாக ஆகுது. பிகாஸ் நீங்கள் மேரேஜ் ஆகி என்னத்துக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்கன்னு. அவர் ஒரு மாதிரி டல்லாக, இப்போ அவரோட நம்பர் தான் கூப்பிடுறாங்க. அவர் போய் உட்கார்றாரு. சார் ஷர்ட்லாம் கழட்டுங்க,
ஓகே மேடம் அப்படின்னு ஜிமின் இப்போ கழட்டுறாரு. நர்ஸ் நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், செக்கப் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் திரும்பி பார்த்துட்டு இப்படி திரும்புகிறாரு. அவருக்கு செம்ம ஷாக். ஹாய் உங்கள் பேர்? இப்போ ஜிமின் தான் ஒயன் நீ என்னடி இங்கே பண்ணுற? கல்யாணம் ஆகி என்னடி பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் செக்கப் போயிட்டுருக்கு, கேமரா ஆனில் இருக்குது. நீ ஃபஸ்ட்டு செக்கப் கொடு, அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அவரும் ஒரு மாதிரி அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் அவருக்கு ரியாக்ஷன் தெரியல அவருக்கு என்ன கொடுக்கணுன்னு. அவரெல்லாம் இது பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அவரோட பாடியை டச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் எனக்கு என்ன சிலுகுது, எனக்கு என்ன ஃபீலிங்னே புரியலையே இது. மேம் இதெல்லாம் வைக்காதீங்க, உடம்புல படுறதுனால ஜில்லுன்னு இருக்குது. வைக்காமல் எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? வச்சு தானே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே பொறுத்துக்கிறேன் ஜில்லுன்னு இருந்தாலும். இப்போ செக்கப்லாம் முடிஞ்சிச்சு. பட் ஜிமினுக்கு ஒரு ரொம்ப டவுட். இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளா இல்லையான்னு அவருக்கு தோணிகிட்டே இருக்குது. இப்போ அங்கே இருக்க பெண்ணை தட்டி விட்டு கீழே தான் குனிறாரு. குனிஞ்சா உங்கள் வயிற்றில் எதுவுமே இல்லை. இப்போ ஜிமின் எப்பா கடவுளரே ஆண்டா, நல்ல வேலை அவள் குழந்தையா வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன, நம்மளுக்காக இருக்குது, சும்மா பார்க்க வந்துருங்க. இப்போ ஜிமின் ஷர்ட்லாம் மாட்டிட்டு போயிட்டாரு. இப்போ நீங்கள் வெளியே வந்து ஜிமின் பின்னாடி போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டீங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. எப்படி இருக்க ஜிமின், நல்லா இருக்கியா? ஏதோ ஒரு கண்டி, நீ ஹாப்பியாக இருந்துருப்பல? ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது ஜிமின். தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கியடி அவங்களோட? ஏய் வழி இல்லை, நல்லா தான் இருக்கு, நீ ஹாப்பியாக இருக்கல அது போதுண்டி, அதை விட என்ன சந்தோஷம் வேணும் ஒரு லவ் பண்ணுறவா எனக்கு. நீ யாரையும் லவ் பண்ணலையா ஜிமின்? 2 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாமே மாறிட்டுருக்கோம், உனக்கும் லைஃப்பில் நிறைய வந்துட்டுருக்கோம். நீ சொல்லு, யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? ஜிமின் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக் விட்டுட்டு பண்ணேன் இப்பயும் பண்ணுறேன், அவளுக்கு தாண்டி எனக்கு பிடிக்கவே இல்லை. யார் என்னையும் தாண்டியா? கண்டிப்பாக ஒன்று பிடிச்சிருக்குமே, நீ என்னை விட அவங்கள அதிகமாக தானே லவ் பண்ணியிருப்பேன். யார், பேர் என்ன சொல்ல? நான் என் உங்ககிட்ட சொல்லணும், எங்கே உன் புருஷன்? எங்கே புருஷனா? புருஷனா? என்ன பேசுகிற? நாடி எங்கன்னு தான் ஊன்ட்டியாண்ணா, மண்டை என்ன மரமண்டை தானே ஆயிடுச்சா? நான் மறந்துட்டுக்கிற. புருஷனா? எனக்கு புருஷன்லாம் இல்லையே, என்ன வளர்ற? நான் வளரலடி. ஓயனே நீ தாண்டி வளர்ற. நான் எங்கன்னா ஊன்ட்டியா? விழலை, ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனேன். அம்மா இங்கே போக சொன்னாங்க, இங்கே வந்துட்டேன், அவ்வளோதான். ஏன் என்ன ஆச்சு? இப்போ ஜிமின் தான் இங்கே வா லஞ்சு சாப்பிட்லாம் வா, நீ அப்புறம் பேசிக்கலாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் உங்களை லஞ்ச் சாப்பிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு இப்போ ஜிமின் அவரோட அம்மாவுக்கு கால் பண்ணி, ஹலோ மா, ஐயோடா எவ்வளோ நாளாச்சு என் புள்ள குரலை கேட்டு. நீ அப்புறம் கூட கேட்டுக்கோ, நீ எனக்கு கேட்குறதுக்கு மொத்தம் பதில் சொல்லு, உனக்கு கல்யாணம் நடந்துதா இல்லையா? எந்த கல்யாணம்? என்னம்மா எல்லாரும் எதோ ஆயிடுச்சு, இல்லை எனக்கு எதனா ஆயிடுச்சா சொல்லுமா? எனக்கு கல்யாணம் நடந்துதா இல்லையா? அதை ஏன்டா கேட்குறேன், அந்த புள்ள வந்துச்சு 2 நாள் நல்லா தாண்டா இருந்தது, வரட்டா நாளைக்கு கல்யாணம் ஆனால் இன்னைக்கு எங்கேயோ போய் விழுந்துட்டுக்குதா, ஆக்சிடெண்ட்டுன்னு சொன்னாங்க அவங்க வீட்டில். அதுக்கப்புறம் அவளுக்கு ஞாபகம் மறதியே வரலை. அவளுக்கு அந்த பையன்லாம் ஞாபகம் இருக்கான, அந்த கல்யாண விஷயம் பேச்சு அது எல்லாமே அவள் மறந்துட்டா. அதனால அவனாலையும் வெயிட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி பொண்ணு வேணான்னா அவனுக்கு வேறு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாவண்டா அந்த புள்ள, நல்லா தானே இருக்கா. அவங்க அம்மா சொன்னாங்க இது செக்கப்புக்கு போகணும் அப்படி இப்படின்னு. வந்துட்டாளா? அங்கே தானே இருக்கா, சொல்லிட்டு தான் போனான். என்னம்மா சொல்கிற? இவ்வளோ நடந்துருக்கேன் இந்த 2 வருஷத்தில். சரி நான் வைக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன். ஜிமின் சாப்பிட்டியாடா? நான் அப்புறம் பேசுகிறேம்மா அப்படின்னு ஜிமின் கட் பண்ணிட்டாரு. இப்போ லஞ்ச்லாம் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா?
நீ என்னோட பேஷண்ட். நீயும் நானும் நல்ல ஜாலியாக இருந்தவை. நான் உன்னை லவ் பண்ணது ஞாபகம் இருக்காடி? லவ் பண்ணது ஞாபகம் இருக்கு. ஏன் கேட்குற? உனக்கு ஒரு பையனை பற்றி பேசினாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எந்த பையன்? யார் பேசினாங்க? என்ன ஜிமின் 2 வருஷம் நீங்கள் வந்துட்டேன்னு இப்படி வளருவியா? போடா. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி வலிக்குது, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு அவருக்கு. சரி சொல்லு, நீ யார் எதுனா லவ் பண்ணுறியாடி? இல்லையே, லவ் பண்ணலை. ஏன் பண்ணலை? என் பையன் கிடைக்கலையா உனக்கு? உன் அழகுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்களேடி, ஏன் பண்ணல? ஏன்னா ஜிமின் நான் உன்னை பண்ணுறேன், அப்புறம் எப்படி இன்னொரு பையன் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். இப்போ ஜிமின் சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு அப்படியே துப்பிட்டாரு. ஏய் வனே, என்னாடி வளர்ற? ப்ராங்க் கேமரா இதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கியா? இல்லை ஜிமின், லவ் பண்ணுறேன். தெரியல, நீ சொன்னல கடைசியா லவ் பண்ணுறேன். அது மாதிரி நீ ஏன் இந்த ஊருக்கு வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. லவ் பண்ணுற சொல்லிவிட்டு பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு நீ காணும். நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுந்தோடனே உன்னை தான் தேடின தெரியுமா? அந்த 2 வருஷம் கேப் தான் போல் உன்னை லவ் பண்ண வச்சிடுச்சு. அதான் லவ் யூ ஜிமினா. பிடிச்சிருக்கு. உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே இல்லைடி, எனக்கு செட் ஆகாது. நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இப்போ தான் லவ் பண்ணல சொன்னேன், இப்போ லவ் பண்ணுற சொல்கிறேன். என்ன ஜிமின்? இரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஏய் ஜெனி, இங்கே வாடி, இங்கே வா. சொல்லு ஜெமினா, என்ன கூப்பிட்ருக்க சொல்லு. தூது இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன். அழகாக இருக்கால? ஜிமின் என்ன லவ் பண்ணுறியா? சொல்லவே இல்லை. இப்போ ஜிமின் சரணா அவள் வாயில் தான் கை வச்சு முடின்னு கோஆப்ரேட் பண்ணு. இதெல்லாம் வளர வச்சு அவள் தான் உனக்கு. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக வச்சுட்டு நீ லவ் பண்ணுறியா? என்ன ஜிமின் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல. நான் யாரையுமே லவ் பண்ணல, நீ மட்டும் ஏன் லவ் பண்ண? இங்கே பாரு, நான் லவ் பண்ணேன், நீ வேணான்ட்ட, நான் லவ் பண்ணேன், அவள் தான். போ ஜிமின். இல்லை இப்படிலாம் பண்ணாத. இல்லை லஞ்ச் வாங்கி கொடுத்துருங்க, சாப்பிட்டு கிளம்பு. நான் சாப்பிட்டேன்டி அப்படின்னு ஜிமின் கிளம்பிட்டாரு. பட் அவருக்கு செம்மையாக சிரிப்பு வருது. ஏன்னா நீங்கள் லவ் பண்ணும் போதும் ஜிமின் அதை கண்டுக்காமல் உங்களை லவ் பண்ணார். அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களான்னு பார்க்க தான் அப்படி பண்ணுறாரு. பட் நீங்கள் அடுத்த நாள் திரும்பியும் ஆஃபீஸ்க்கு வரீங்க, உங்களுக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. பட் ஜிமின்காக அவரை மாதிரியே வெயிட் பண்ணுறீங்க. ஜிமின் வராரு. இந்த மழையில் என்னடி உனக்கு வேலைங்க வா அப்படின்னு சொல்லி அவரோட கோட்டை தான் கழட்டி உங்கள் தலை மேலே போட்டுட்டு, இப்படிலாம் நிற்கக்கூடாது, கோல்டு எதனா பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அடி வாங்க போகிற நீ வாள். எதுக்கு இவங்க நின்றுன்னு இருக்க? நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லு ஜிமின், நான் வீட்டுக்கு போகிறேன். இப்போ ஜிமின் உங்களுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, லவ் பண்ணல அதுக்கு என்ன பண்ணும்? இப்படிலாம் நிற்பியா இங்கே? யாருன்னா தூக்கின்னு போயிட்டு என்னடி பண்ணுவேன்? பாக்கெட் மாதிரி இருந்துங்கன்னு என்னை யாரும் தூக்கின்னு போக மாட்டாங்க. நீ அதை விடவும் மாட்ட. நீ சொல்லு, உண்மையாக நீ லவ் பண்ணுறதானே? நீ போய் சொல்கிற, நடிக்கிற. யார் நடிகிறா? அல்ல இல்லை, நீ வா. எனக்கு வேண்டாம், உன் கோட் வேண்டாம், எது வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஜிமின் மேலே தூக்கி போட்டு நடந்து போகிறீங்க. இப்போ ஜிமின் தான், ஏய் வாயில் நனையாதுரி, கோல்டு பிடிக்க போதுரி. பாரு, சளி பிடிச்சிட்டு அப்புறம் மூக்கு வலியுது, காது வலியுதுன்னு சொன்னேன்னா டாக்டர் நீயே தான் உன்னை பார்த்துக்கணும். நான்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். போடா, வராத பின்னாடி. எதுக்கு வர? போ. அந்த பொண்ணு ஏதோ ஒரு மாதிரி பேசிச்சு, அவகிட்ட போ. இப்போ நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமினும் பின்னாடி தான் வராரு. நீங்கள் லைட்டாக நனைஞ்சிட்டீங்க. இப்போ ஜிமின் ஒரு கேப் புக் பண்ணி உங்களை அதுக்குள்ளே ஏற்றி மூடி நீங்கள் உட்காரு. சும்மா அப்படியே வீராப்பாக போயிடுவாங்க, தம் துணு காளான் மாதிரி இருந்துன்னு. நாடி அச்சா வச்சுக்கோ. நீ ஒன்றும் கத்தாத, நான் தான் ஒன்றும் அடிக்கணும். போ, வராத. இப்போ ஜிமின் அமைதியாக தான் இருக்கார். உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து டவல் தொட. நான் துடைக்க மாட்டேன், நீ துடைச்சிக்கோ. வாயேன் பா, எவ்வளோ கோவம். நான் துடைச்சி விட்றேன் வா அப்படின்னு ஜிமின் இப்போ துடைச்சிட்டே இருக்காரு. நீங்கள் ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஜிமினுக்கு ஐயோ இவர் நான் இப்படி பாரா. இப்போ நம்ம இங்கேருந்து தள்ளி போகணுமா இல்லை இப்படியே நல்லா இருக்குன்னு இருக்கணுமா? தள்ளி போடுறது தான் நல்லது. இந்தாடி துடைச்சிக்கோ அப்படின்னு ஜிமின் போயிட்டாரு. ஜிமின்
வீட்டில் ஷர்ட் இருக்கு, மாற்றிக்கிறியா? எனக்கு தெரியும், மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிம்முன்னு கழட்டிட்டு அவரோட ஷர்ட்டை வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டாரு. இப்போ ஷர்ட் இல்லாமல் தான் வராரு. நீங்கள் என்னோட கபோர்டில் வச்சுருக்கேன். சரி, ஏன் ஷர்ட் எப்படி உங்ககிட்ட இருக்குது? இல்லை, அங்கேருந்து வரும்போது உங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். ஸோ எதுக்கோ ஒன்று கொடுங்க ஆண்டி, ஞாபகமாக வச்சுக்கணுன்னு கேட்டால் அது இப்போ யூஸ் ஆகுது. போட்டுக்கோ, அழகாக இருக்கும் உனக்கு பிளாக்கில். இப்போ ஜிமின் தான் ரொம்ப லவ் பண்ணுற போலியே அம்மாவா? ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிமினி மூச்சு. இப்போ ஜிமின் ஏதாச்சும் குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜ்கிட்ட தான் போவார். பட் அங்கே ஒயன் இருக்குது. இப்போ அதை பார்த்துட்டு, ஏய் நாடி இதெல்லாமா குடிக்கிற? நீ டாக்டர் தானே, நீ எல்லாம் குடிக்கலாமா? ஜிமின் அது நல்லது தான், அழகாக ஃபேஸில் க்ளோ ஆகும். நீ வேணும்னா குடி. குடிக்கலாம். ஒயன் தானே, இதுவும் ஒயனு அது ஒயன்னு. எதுடி உன்னை குடிக்கிட்டா? ஜிமின் இல்லை, சும்மா சும்மா ரொம்ப நாள் ஆச்சடி இப்படி பேசிது, 10 நாள் தான் அப்படி பேசுனேன். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கடி. வா படுக்கலாம், டைம் ஆயிடுச்சுல. நீ வீட்டுக்கு போறியா ஜிமின்? ஆமாம். போகாமல் உன் கூடி அடி இங்கே அடி தூங்க முடியும்? எங்கேயே தூங்குறியா? தனியாக இருக்கேன், கொஞ்ச நாள் மட்டும் இங்கே என் கூட. தப்பாயிடும்டி, வாணா. இங்கே வாடான்றல, தப்பாயிடும். இல்லை, நான் ஒன்று லவ் பண்ணுறேன். நீ என்ன ஜிமின்? லவ் பண்ணுறேன்டி. லவ் பண்ணுறதுனால தான் ஒன்றா அந்த தப்பாயிடும் சொல்கிறேன். என்னை தங்க வைக்காத, புரியுதா? ஜிமின், இப்போ நீ லவ் பண்ணுற சொல்கிறியா? ஏன் மரமண்டிக்கு தெரியாதா நான் லவ் பண்ணுறேன்னு? உனக்கு தெரியும் தானே, என் கண்ணிலே தெரில உனக்கு. ஜிமின், நீ என் கூடயே இரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் விட மாட்டேன். மயிறு நீ விட்லானா இங்கே வேற மாதிரி ஆகிடும். நீ பாடுறி, விட்டுருடி. மாட்டேன், வேணாம், என்னே போகணும். போக விட மாட்டேன், என் கூட தான் இருக்கணும். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என் கூடயே இரு. இப்போ ஜிமின்க்கு சொன்னால் கேட்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் தான் போடுறாரு. நீங்கள் ஜிமின், எனக்கு ஓகே தான், பண்ணிக்கோ. ப்ரிப்பராக தான் இருக்கீங்க மேடம், ரைட்டா? லவ் பண்ணதும் என்னாடி இவ்வளோ மார்ட்ட? தெரியல, லவ் பண்ண பையன்கிட்ட தான் கொடுக்குவாங்க, அதான் நான் இதை சொல்லலை. இப்போ ஜிமின் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் உங்களை கிஸ் பண்ணுறாரு. லவ் யூடி, லவ் யூ டூ ஜிமின். சரி, எப்படி பால் குடிவா? உன்னோட இஷ்டம். இப்போ ஜிமின் உங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு லைட்டாக கிஸ் பண்ணிகிட்டே வராரு. உங்களுக்கு ஒரு மாதிரி எதோ பண்ணுது, நீங்கள் உங்கள் காலெல்லாம் ஒட்டி வச்சுக்கிறீங்க. இப்போ ஜிமின் தான் உங்களோட செஸ்ட்டை போட்டு அப்படி அமுக்கி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிமின் விட்டு போக மாட்டேன்ல? போக மாட்டேன்டி, இத்தனை வருஷம் லவ் பண்ணேன் நான், விட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமினும் நீங்களும் மேக் அவுட் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ அவ்வளோ லவ்வோட ஜிமினும் நீங்களும் இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அவருக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ ஜிமினுக்கு தான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமாடி உன்னை, ஆனால் நீ திரும்பி வாங்கிட்டே வந்துட்டேன்னு. செம்ம ஹாப்பியாக இருடி, ரொம்ப ஹாப்பியாக இரு. லவ் யூடி, லவ் யூ டூ ஜிமின். கல்யாணம் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம் என்ன? ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி கொண்டு போனேன்னே எனக்கே தெரில, ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்க முடியல, எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எஃப்எஃப்னால் நம்மளால் அது மட்டும்தான் பண்ண முடியும், ஏன்னா நம்மளால் அது ரியாலிட்டியில் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் இமேஜினேஷனில் கூட யூடியூப்காரர் நம்மளை பண்ண விட மாட்டுறாரு. சரி, இந்த வேர்ட் விட்டால் கூட எதனா ஸ்ட்ரைக் வருமானு பயமாக இருக்குது. ஓகேடா, முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லவ் யூ ஆல்.